14 days to மிஸ்டர் கன்னியாகுமரி. மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாகி பேக் பண்ணி ஜிம் கிளம்பியாச்சு. மார்னிங் ஒரு 40 மினிட்ஸ் கார்டியோ முடிச்சுட்டு ஃபஸ்ட் மீல் ஒரு 70 கிராம் ரைஸ், ஒரு 250 கிராம் சிக்கன். ப்ரோட்டீன் ஷேக் ஸ்டாப் பண்ணிட்டோம். மார்னிங் எக் ஒயிட்ஸ் எனக்கு செட் ஆகாது. ஸோ மார்னிங்கே சிக்கன் மீல் அதை சாப்பிட்டு அப்படியே ஒர்க் அவுட் போயிட்டோம். இப்போ வந்து நம்ம காம்படிஷனுக்கு 1 வீக் இருக்கிறதுனால ஜஸ்ட் எல்லாமே ஒரு சர்க்யூட் ஒர்க் அவுட் மாதிரி தான். ஸோ மார்னிங் செஸ்ட் அண்ட் லேட்ஸ் ட்ரெயின் பண்ணேன். ஒரு 3 வேரியேஷன்ஸ் அவ்வளோதான். பெரிய அளவு வெயிட்டெல்லாம் இல்லை. லோ வெயிட்டில் போட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு ஒரு 250 கிராம் சிக்கன், அப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் அதை சாப்பிட்டு அப்படியே சரியான டயர்டு. ஸோ அப்படியே தூங்கிட்டேன் நான். தூங்கி எந்திரிச்சு நெக்ஸ்ட் மீல் ஒரு 250 கிராம் பீஃப், அப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜீஸ். கோச் வந்து ஒரு 5 டேஸுக்கு பீஃப் எடுக்க சொல்லியிருக்காரு, ஜஸ்ட் ஒரு மீலுக்கு மட்டும். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் ஜிம் கிளம்பியாச்சு. ஈவினிங் வந்து 3 வேரியேஷன் லெக், ஒரு 3 வேரியேஷன் ஷோல்டர்ஸ், ஒரு 3 வேரியேஷன் ட்ரைஸ், ஒரு 3 வேரியேஷன் பைஸ். காம்படிஷனுக்கு ஜஸ்ட் 1 வீக் இருக்கிறதுனால எல்லா மசிலுமே டெய்லியும் ட்ரெயின் பண்ணுவோம். அவ்வளோத்தையும் போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் கார்டியோ 1 hour கார்டியோ. இனிமேல் கண்டிஷனிங் பிடிக்கிறதுக்காக கார்டியோஸ் தான் நிறைய இருக்கும். ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். டோட்டலாகவே ஒரு நாளுக்கு 70 கிராம் தான் கார்ப். ஸோ சரியான டயர்டு. கார்டியோ முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 250 கிராம் சிக்கன், அப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜீஸ். எல்லா மீலுக்குமே ஒரு பிஞ்ச் சால்ட் தான், அது சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு அப்படியே தூங்க போயாச்சு.